உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் இணையரார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து இணையரார். வணக்கம் திரு இனியன். சுருக்கமாக உங்களோட கருத்தை சொல்லுங்க. தென் வி ஆர் கோயிங் ஃபார் அ பிரேக். என்ன சாதித்தது காங்கிரஸ்? பர்சன்டேஜும் பெருசாக வாங்கிடல. தனியாக நீங்களும் ஆம் ஆத்மியும் சேர்த்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா பிஜேபியோட சற்று கூடுது. பிஜேபியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பழியா வரக்கூடிய நாட்களை நீங்க சுமப்பீங்க. இல்ல அப்படி இல்ல சார். நீங்க 2012 ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டமைச்ச பொழுது அண்ணாசாரை கட்டமைச்சது யாருக்கு எதிராகனா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் கட்டமைச்சாங்க. ஆனா அந்த அண்ணாசாரை 2013 ஆட்சி அமைப்பதற்கு கஷ்டப்பட்ட பொழுது அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அவர் முதலமைச்சராக பார்த்து அழகு பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் தான். ஆனா அதன் பிறகு அவங்க பெரும்பான்மையில ஆட்சியில இருந்தாங்க, 2 முறை இருந்தாங்கன்றது வேற கதை. இன்றைக்கு அவங்க இந்தியா கூட்டணி என்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள வராம போனதனுடைய விளைவு தான் இந்த சரிவுக்கு காரணமா இருந்திருக்கும் நாங்க பாக்குறோம். நாங்க எங்களுடைய பிரதான சக்தி நீங்க. சோ உங்களுக்கு அதுல பெரும் பொறுப்பு இருக்கு. எல்லாரையும் அரவணைக்கிறது இல்ல. நீங்க மத்த எல்லாரையும் பழி சுமத்தி இந்தியா கூட்டணி எங்க? இந்தியா கூட்டணி உடைச்சிட்டீங்களோ? இல்ல, இந்தியா கூட்டணி உடையல. ஆம் ஆத்மி கட்சியை தவிர மற்ற எல்லாரும் தேசிய அணியில ஒரே அணியில தான் பயணிக்கிறோம். மம்தா இல்ல, கட்சிக்கு முதல்ல கம்யூனிஸ்ட் தனியா இருக்கு. உங்களை பிஜேபி பி டீம்னு கேரளாலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க முதல்லயே ஸ்டேட் லெவல் அலையன்ஸ் வேற நேஷனல் அலையன்ஸ் வேறத தெளிவா நாங்க பதிவு பண்ணிட்டோம். ஆனா ஆம் ஆத்மிக்கு ஸ்டேட் லெவல் அலையன்ஸும் சரி நேஷனல் அலையன்ஸ் சரி ரெண்டுத்திலயுமே ஒரு முரண்பாடு இருந்தது. ஆம் ஆத்மி மட்டும் எக்ஸப்ஷன் இதுல. மத்த எல்லா கட்சிகளை தாண்டி மத்த எல்லா கட்சிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனா ஆம் ஆத்மிக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள அவங்க வரவே இல்லாம அவங்க ஹரியானாலையும் அதுதான் பிரச்சனைக்கு பண்ணாங்க, டெல்லியில தான் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு இதுல தோல்வின்றதை தாண்டி ஆம் ஆத்மிக்கு தோல்வி முடிஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா அடிப்படையிலேயே ஆம் ஆத்மியினுடைய ஐடென்டிட்டி, அவங்களோட அடையாளம் என்பது காங்கிரஸுக்கு இருக்கின்ற சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஒரு மதசார்பற்ற வாக்கு வங்கி, ஒரு 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 நடுத்தர வாக்கு வங்கி, ஒரு சோசியலிஸ்ட் வாக்கு வங்கி, இதுதான் ஆம் ஆத்மியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு காங்கிரஸினுடைய அரசியல நீங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எங்க ஸ்பேஸ் நீங்க எடுத்துட்டீங்க. பிஜேபி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, உங்க அந்த ஸ்பேஸ் உங்கள்ட்ட இருந்து மறுபடியும் எங்களுக்கு மீட்க போறோம், பிடுங்க போறோங்கிறது தான் உங்க நோக்கமா இருந்தது. யூ ஆர் அட்மிட்டிங் தட். இல்ல அப்படி இல்ல, நாங்க அதை பிடுங்கணும்னு நினைக்கல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிற்கணும், பாஜகவை பொது எதிரியாக கட்டமைக்கணும். எப்படி தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் இரண்டும் இருவேறு துருவங்களா இருந்தாலும் ஒரு காலத்துல இன்றைக்கு ஒரே அணியில பயணிக்கிறோம்ல பாஜக வெளியில நிறுத்துறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு போர்காஸ்டோட தான் நாங்க ஆம் ஆத்மி சந்திச்சோம். கடைசியில டெல்லியுடைய மக்கள் நல கூட்டணியா முடிஞ்சிருக்கீங்க. நீங்களும் பெருசா ஜெயிக்கல, அவங்களையும் தோக்கடிச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க தோக்கடிச்சோன்றதுக்கான அந்த பழியை நாங்க சுமக்க விரும்பல. ஏன்னா நாங்க பலமுறை டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம். ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கு வாங்க நாங்க கூப்பிட்டோம். ஈவன் தோ எங்களுக்கு கேடர் லெவல்ல நிறைய பிரச்சனை இருந்தாலும் கூட ஜெயிக்கணும், பாஜக வீழ்த்தணும்ன்ற ஒரு நோக்கத்திற்காக கூப்பிட்டோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.